வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் வல்ல கருணையை வடிவமாக விளங்கக்கூடிய இரட்டைக்கிணறு கிராமம் வீரமாத்தியம்மன் ஆலய புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக வைபவ நிகழ்வை முன்னிட்டு பாலாலயம் என்று சொல்லக்கூடிய மகா பூஜையானது இன்றைய தினம் சாயந்தரிய வேளையிலே அம்பாளுடைய திருவருளினாலே துவங்க உள்ளோம். இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் அம்பாளை ஒருமனதாக பிரார்த்தனை செய்து கொண்டு அம்பாளுடைய திருமேனிக்கு நம்ம 12 வருடம் ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்யணும். அதனால இப்போ காலம் அவகாசம் முடிந்தது. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் புனருத்தாரணம் சொல்லி இருக்கக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்வை இன்னும் 6 மாதம் கழித்து செய்ய போறோம். அதனால அம்பாளுடைய அம்பாளுடைய திருமேனிக்கு அபிஷேக பூஜை ஆராதனை எல்லாம் செய்விக்கப்பட்டு நாளைய தினம் முதல் அம்பாளுக்கு அபிஷேக பூஜை ஆராதனையில கிடையாது. ஏன்னா அருட்பெரும் சக்தியை கும்ப வடிவமா ஆவாகனம் செய்து பாலாலயம் என்று சொல்லக்கூடிய தருணாலயத்திலே அம்பாள் எழுந்தருள போறா. அதனால அம்பாள் இங்க இருந்து எந்த விதமான கோபதாபங்கள் இல்லாமல் சாபங்கள் இல்லாமலும் சகல விதமான குற்றங்களும் நீங்கி நாங்கள் வாழ்நாளிலே எந்த விதமான குறைகள் உங்களுக்கு வச்சிருந்தாலும் அது நிவர்த்தி ஆகணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து அம்பாள் கும்பாபிஷேக காரியத்துக்காக நாங்கள் இந்த இடத்துல திருப்பணி செய்ய போகிறோம். அதனால தங்களுடைய அனுமதி பெற்று தருணாலயத்துக்கு தங்கள் அழைச்சி செல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பூஜையானது பாலாலய பூஜையானது அம்பாளுடைய திருவடியிலே பிரார்த்தனை செய்து அம்பாளுடைய அனுமதி பெற்று பூஜை செய்ய போகிறோம். அதனால தான் இப்போ அபிஷேக பூஜை பண்ணி அம்பாள்கிட்ட அனுமதி வாங்க போகிறோம். முதல்ல விநாயகப் பெருமானுடைய அனுமதி, அப்புறம் அம்பாளுடைய அனுமதி. ஏன்னா நம்ம எந்த ஒரு காரியம் துவங்கினாலும் முதல்ல விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டினாலே துவங்கணும்னு சொல்லி பழக்கத்தில் இருக்கு. சாஸ்திரமும் அதுதான் சொல்லுது. அதனால விநாயகப் பெருமானை முதல்ல வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதாவதுன்னா வீணா எல்லா தலைவர்களுக்கும் மேலானவன் வீங்கிற எழுத்து குறிக்குது. வினை தீர்ப்பவன் விநாயகன். அதனால நம்மளுடைய வினைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி இந்த விநாயகப் பெருமானுடைய அனுமதியை பெற்று அடுத்தது அம்பாள்கிட்ட அனுமதி பெறணும். அதனால எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் தடைகள் இல்லாமல் நடக்கணும்னு சொல்லி விநாயகருக்கு அனுமதி பெறணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அம்பாள்கிட்ட அனுமதி செய்ய போகிறோம், அனுமதி வாங்க போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் கிராமத்தை சேர்ந்த இந்த கோயிலை சேர்ந்த எல்லா அன்பர்களும் எந்த விதமான சாப கோபங்கள் இல்லாமலும் நல்ல முறையில் எல்லாம் ஒருங்கிணைந்து செய்யணும். நமக்கு பணங்காசு எப்போ வேணாலும் வரும் போகும். நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செய்தால் தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அதனால் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் யாருக்கு எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் நல்ல முறையிலே மன சந்தோஷத்தோடு நிறைவாக செய்யணும். குறைவு பணங்காசுல ஏற்பட்டாலும் நம்மளால் முடிந்த வரைக்கும் ரொம்ப அதிகமாகவும் போக வேண்டாம். எங்களால் முடிந்தது தங்களுக்கு செய்யணும்னு சொல்லி அம்பாட்ட வேண்டிக்கோங்க. அதே மாதிரி கும்பாபிஷேக காரியம் எந்த விதத்திலையும் தடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நம்ம ஆரம்பம் முதல் நிறைவு வரை எந்த விதமான தடையில் இல்லாமல் அம்பாள் கூடவே இருந்து நமக்கு நடத்தி தரணும்னு சொல்லி எல்லாரும் பொதுமக்கள் சார்பாக உங்கள் 5 பேர்த்த நியமனம் செஞ்சுருக்கோம். அதனால அந்த 5 பேரும் எல்லாத்துடைய சார்பாக வேண்டிக்கோங்க. எல்லாருமே பூஜையில் உட்கார முடியாது. ஏன்னா நமக்கு கணக்கு இருக்குது. 3, 5, 7, 11 இப்படி தான் உட்கார முடியும். இந்த மாதிரி நம்ம ஒத்தப்படையாத்தான் உட்கார்ந்து நம்ம சங்கல்பம் செஞ்சுக்கணும். அதாவது சங்கல்பம்னா உறுதிமொழி எடுத்துக்கிறது. இந்த பூஜையெல்லாம் நல்ல முறையில் நாங்கள் காப்பு கட்டு நம்ம எப்படி கும்பாபிஷேகத்துக்கு காப்பு கட்டுறோம் அதே மாதிரி இதுவும் ஒரு சின்ன கும்பாபிஷேகம் தான். நம்ம இந்த இடத்துல இருந்து அம்பாளை தருணாலயம் என்று சொல்லக்கூடிய பாலாலய ஸ்தானத்துக்கு எழுந்தருளை செய்ய போகிறோம். அதே மாதிரி இதுவும் ஒரு சின்ன கும்பாபிஷேகம். அது பெரிய முறையில் செய்யணும், இது நம்மளால சின்ன முறையில் செய்யணும். ஆனால் ஏன்னா இந்த இடத்துல நம்ம பழுது பார்க்கணும்ல, என்னென்ன கோயிலுக்கு செய்யணும். எதுக்கு இந்த பாலாலயம்னா நம்ம பழுது பார்க்கும்போது அம்பாள் மேலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது. ஒளி சுற்றில ஏதாவது மேலே விழுவக்கூடாது. பெயிண்ட் அடிக்கும்போது அந்த பெயிண்ட் மேலே விழுவக்கூடாது. இதெல்லாம் அம்பாளுடைய கோபத்துக்கு ஆளாகிடணும் நம்ம. அதனால தான் பாலஸ்தாபனம் பண்ணி அம்பாள் அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு அப்புறம் இங்கே வேலை செய்யணும். அதனால தான் இந்த பாலாலய பூஜை சிம்பிளாக சொல்கிறேன் நான். அதனால நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து அம்பாள் எந்த கோபமும் இல்லாமல் இதுவரைக்கும் நாங்கள் செய்த பூஜையில் எங்களால் முடிந்தவரை மனதார செஞ்சுருக்கோம். இனிமேலும் சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கணும். அந்த அளவுக்கு உடம்புல தெம்ப கொடுக்கணும். நோய் நொடி இல்லாமல் எங்கள் சந்ததிகள், எங்கள் தலைமுறைகள், எங்களுடைய கிராமத்தை சார்ந்தவர்கள், எங்களுடைய குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து நோய் நொடி இல்லாமல் தங்களுக்கு பணி செய்ய நல்ல அருள் புரியணும் சொல்லி அம்பாளை வேண்டிக்கோங்க.
இப்போ வந்து மஞ்சள் தேங்காய் தொடச்சி விநாயகர் அனுமதி வாங்க போகணும். அதுதான் அந்த அனிக்ஞ தட்டுன்னு சொல்லி அதில் பலவர்க்கம் தேங்காய் பழம் எல்லாம் வச்சு அனிக்ஞ தட்டுன்னு சொல்லுது. அந்த அனுமதி பெறதுக்கு பேருது அனிக்ஞின்னு பேருது வடமொழியில். அதனால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்ல முறையில் கும்பாபிஷேகம்லாம் நல்ல முறையில் நடக்கணும், எந்த விதமான தடைகள் இல்லாமல் நடக்கணும்னு சொல்லி வேண்டி. சரி. ஓம் ஓம் ஹாம் ஆதார விக்ரயே நமः. ஓம் ஹாம் அனந்தாய நமः. ஓம் ஹாம் கர்மாய நமः. ஓம் ஹாம் ஞானாய நமः. ஓம் ஹாம் வீராத்யாய நமः. ஓம் காம் ஐஸ்வர்யாய நமः. ஓம் காம் பத்மாதனாய நமः. மத்யே கணபத்யாதனாய நமः. கணபதி மூர்த்தயே நமः. கணபதயே நமः. கரஸ்தகதரி தூதவடரே சுகமோதகம் பாலசூரிய பிரபாகாரம் தேவம் பாலகணாதிபயாய நமः. கௌநேத்ரேभ्यो நமः. गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनां उपमश्रवस्तमं व्याकराजं ब्रह्मणस्पते आनशन्मन्ने ऊतिभिः सीदधादनं महागणपतये नमः. अस्मिन् बिम्बे आवागणे स्थापने श्रीधाने शनियोजने निबन्धने वकुण्डने तारत्रये धेनु नमस्कार रुद्रां च प्रदर्श्य सर्वेषाम् आवरणदेवताभ्यो नमः प्रार्थनानि समर्पयामि. ओम हम आधार हृदये नमः. ओम हम अनंताधनाय नमः. महात्माधनाय नमः. ओम हम योगाधनाय नमः. महापद्माधनाय नमः. ओम हम विमलाधनाय नमः. धनमध्ये वीरमाति महामारी अंबिकाधनाय नमः. वीरमाति महादेवी अंबिका मूर्ते नमः. वीरमाति महादेवी अंबिकायै नमो नमः. ओम श्यामांध्रनेत्रां शिवजां धमक्ये विनोदजारु स्थितिकुञ्जिदाश्रे सव्यापदव्योत्पलगम्भार्तां गौरीं परे महागौरी नमो नमः. प्रार्थनानि समर्पयामि. आवरणदेवताभ्यो नमः. ओम गौरी विमाने जलिनानि छद्येकवदी विपदी हातदुपदी अष्टावदी नववदी अभोषी सहस्राक्षरा परमेभ्यो मन्ये ऐं श्रीवी महामारी अंबिकायै नमो नमः. आवाहने स्थापने सन्निधाने जगिरोधने निबन्धने अवकुण्डने धावत्रये धेनो नमस्कार मुद्रां च प्रदर्शयित्वा योनि मुद्रां च प्रदर्शयित्वा
பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நம்மளுடைய அருள் பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய வீரமாத்தி அம்பிகையை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப தீப வழிபாடு செஞ்சிருக்கோம். தீபத்தை ஏற்றி தீபத்துல அவங்க குலதெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பல தெய்வ வழிபாட்டுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால குலதெய்வத்தினுடைய அருளோடு இந்த பூஜையானது துவங்க போறோம். அதனால பிரார்த்தனை பண்ணிட்டு துர்கா லட்சுமி சரஸ்வதி ரூபமாக குலதெய்வத்தை வழிபாடு செய்ய போறோம். எப்படி? துர்கா லட்சுமி சரஸ்வதி ரூபமாக இந்த இடத்துல இந்த முப்பெரும் தேவியினுடைய தனிப்பெரும் கருணையிலாலே இந்த தீப சுடர் பாத்தீங்கன்னா எல்லா திசையும் பார்த்து நமக்கு ஜோதி காமிக்குது. அதனால அந்த ஜோதி ரூபமாக விளங்கக்கூடிய அம்பிகை இந்த இடத்துல மனதார வேண்டிட்டு குலதெய்வ வழிபாடு பல தெய்வ வழிபாட்டுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால அந்த குலதெய்வத்தினுடைய அருளோடு பூஜையை துவங்க போறோம்னு அந்த குலதெய்வத்தையும் நம்ம அனுமதி வாங்கிக்க போறோம். அப்படியே சொல்லிக்கோங்க. ஓம் சுபம் பவது கல்யாணி ஆயுஹு ஆரோக்கிய சம்பதாம் மம சத்ரு விநாசாய தீபஜோதி நமோஸ்துதே தீப துர்கா தீப மகாலட்சுமி தீப சரஸ்வதி பாரம்பரிய குலதேவதாயை நமோ நமஹ. அப்படியே நீங்க ரெண்டு கையில இருக்கிற அக்ஷதையை ரெண்டு கையில பிரிச்சுக்கலாம். விநாயகப் பெருமானை வேண்டிக்கோங்க. உங்களுடைய குருமார்களை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர. ஓம் சிவ 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 சிவ. ஓம் நமோபாக்தே நமஸ்தே துரியக்ஷயத்வார பார்வதி பரமேஸ்வரே प्रीत्यर्थम तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चंद्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव श्री गौरीपदे देयंगयुगं स्मरामि देवैश्वरमाणस्य क्रमणा निर्विघ्नेन परिहमाप्यर्थो आदो महागणपति पूजा पुरस्सरं शुभे शिवाभ्यां नमः शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणा द्वितीय वरार्धे श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे दण्डकारुण्ये सहाप्ते अस्मिन्ने वर्तमानेन व्यावहारिके प्रभौवादीनां षष्ठी संवत्सराणां मध्ये इदानीं मङ्गलकरे शोभकृतिनाम संवत्सरे दक्षिणायने अस्मिन्ने शरदृतौ वृश्चिकमासे अस्मिन्ने कृष्णपक्षे अस्मिन्ने द्वादश्याम् एकादश्यां परि द्वादश्यां शुभतिथौ वासराः वासरस्तु अस्मिन्ने शुभवासरे स्थिरवासर संयुक्तायाम् अस्यां शुभनक्षत्र संयुक्तायाम् अस्यां शुभनक्षत्रे शुभलग्ने शुभमुहूर्ते एवं गुणे सकल सद्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां वर्तमानायाम् अस्यां शुभतिथौ अस्य देवदेवेश्वरस्य देवता सार्वभौमस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य सकल भुवने जगति सृष्टिस्थिति संहार तिरोभावानुग्रह कारणस्य पंचकृत्य परायण संपन्नस्य अकार उकार मकार ओंकार प्रणवाकार उद्भूतस्य कर्पकान्ध क्षेत्रे विविधभूतस्य कर्पक महागणपते परिपूर्ण अनुग्रह वरप्रसाद बल सिद्ध्यर्थं आर्तिकरस्य कार्तिकेयस्य परब्रह्मण्येश्वर भूतस्य श्रीमती वल्लीनायकी देवनायकी समेत शिवाचल शिवगिरि सुब्रह्मण्य कंदस्वामी परिपूर्ण अनुग्रह सिद्ध्यर्थं मेरुमंदर मलय पर्वत हिमगिरि कैलासादि वृषभाधिरूढ भव शिव परमेश्वरस्य पार्वत्यंबा समेत परमेश्वर मूर्ति परिपूर्ण अनुग्रहदा सिद्ध्यर्थं अस्याः देवी देव्याः जगज्जनन्यायाः जगन्मंगलदायिन्यायाः पराभट्टारिकायाः सजावर रमावाणी सव्यदक्षिण सेवितायाः अखंड सिंहवागिनी स्वरूपिणी अंबिका परिपूर्ण अनुग्रहदा सिद्ध्यर्थं श्रीमती वीरमाती अंबिका परिपूर्ण अनुग्रहदा सिद्ध्यर्थं यजमानस्य नामनक्षत्रे नामराढौ जातस्य जन्मनक्षत्रे जन्मराढौ जातस्य विश्वकर्मा कुलगोत्रोद्भवस्य यजमानस्य नामनक्षत्रे नामराढौ जातस्य इष्टदेवता कुलदेवता परिपूर्ण अनुग्रहदा सिद्ध्यर्थं அவங்க குலதெய்வத்தை மனதார வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இஷ்ட தெய்வத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்து அவங்க பேரை சொல்லிடலாம். கமலக்கண்ணன் நாமதேஸ்ய வெங்கடாஜலம் நாமதேஸ்ய ஈஸ்வரன் நாமதேயஸ்ய என்ன பேர் தங்கராஜ் நாமதேஸ்ய ரமேஷ் நாமதேஸ்ய கையெடுத்து தொடமேலவை சர்வேஷாம் சஹ குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய தைரிய வீரிய விஜய தௌகரிய
आयुरारोग्य अष्टैश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं यजमानस्य वीरमात्य अम्मन् आलय भक्तमहाजनानां वीरमात्य अम्मन् आलय निर्वाहस्थानां सह कुटुंबानां ग्रामजनानां सह कुटुंबानां क्षेमायुरारोग्य अष्टैश्वर्याणाम् अभिवृद्धित्यर्थं धनगणक वस्तुवागणे लक्ष्मीगणार्क प्राप्तित्यर्थं धर्मार्थ काम्यमोक्ष चतुर्विध बलपुरुषार्थ बलत्यर्थं देह आरोग्य सिद्ध्यर्थं सकल ऐश्वर्य प्राप्तित्यर्थं शौशील सौलभ्य सौमुख्य श्रेय संपदा प्राप्ति सिद्ध्यर्थं विशेषतः अस्मिन् दिने अनुष्ठीयमाने श्रीमती वीरमात्य अंबिका आलय पुनरुद्धारण जाष्टबंधन कुंभाभिषेक वैभव कर्मणि मुद्दिश्य अस्मिन् दिने अनुष्ठीयमाने यजमानस्य संकल्पित प्रकारेण अंबिकायाः संकल्पित प्रकारेण अस्मिन् आलये बालस्थापन पूजा आराधन महाशान्तिके महावैभव महामंगल कर्मणि मुद्दिश्य समस्त दृष्टिदोष निवृत्ति द्वारा सिद्ध्यर्थं समस्त आलयेषु अतिशीघ्रमेव कुंभाभिषेक कैंगर्य प्राप्ति सिद्ध्यर्थं अतिशीघ्रमेव अंबिका सान्निध्य प्राप्ति सिद्ध्यर्थं श्रीमती वीरमात्य अंबिका आलय पुनरुद्धार जाट्टबंधन कुंभाभिषेक कार्यार्थं बालालय पूजा वैभव महामंगल कर्मणि उद्दिश्य अस्मिन् वास्तु याग पूजा आराधन महाशान्तिके महावैभव महामंगल कर्मणि आरंभादि अवधान पर्यन्तं समस्त विध विघ्नदोष निवारण सिद्ध्यर्थं महागणपति प्रार्थना पूर्वक पुण्याहवाचन पुरश्चर वास्तु ब्रह्मदेवता कलशाराधन जपपारायण पूजा होमाख्य श्रीमती वीरमात्य निवारण सिद्ध्यर्थं महागणपति प्रार्थना पूर्वकं बालस्थापन पूजा आराधन महावास्तु शांति पूजाख्य महाशांति के महावैभव कर्म करिष्ये तत्पूर्वं महागणपति पूजां च अद्य करिष्ये अक्षतानुत्तरधोडिधाय अपोपस्पृश्य अक्षतये वडक पोट्रुंगे आचार्यः सकलीकृत्य सामान्यान् गन्धादयित्वा गन्धे पुष्पे अक्षतानुक्षिप्य प्रणवेन सप्तधाभिमन्त्रय अस्त्रेण संरक्ष्य कवचेनावकुण्ठ्य दर्शयित्वा तज्जलेन पूजोपकरणद्रव्याणि आत्मानं च हरिद्रव्यं च स्त्रमन्त्रेण सम्प्रोक्ष्य कवचेनावकुण्ठ्य यासदेस्त्रीरवपराता भगवो वव यजमानस्य हस्ते अर्घ्यं दत्त्वा ओम आधारशक्तये नमः ओम गं अनन्ताय नमः धर्माय नमः ओम ज्ञानाय नमः ओम गं ऐश्वर्याय नमः पद्माय नमः पद्माधनशोर्धे ओम गं गणपत्याधराय नमः ओम गं गणपति मूर्तये नमः ओम गं गणपतये नमः षडभुगं दन्तमदःकराभ्यां वामेधराभ्यां च ददानमीरे ओम गणपतये नमः विद्यादेहाय नमः गौनेत्रेभ्यो नमः गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमो जगदा ब्रह्मणत्वदान शरणोतिभित्ति दधातु ओम गणपतये नमः ज्यावाश्य अवागणे स्थापने शनिधाने शनिरोधने दिग्बन्धन वकुण्ठरे धेनो नमस्कार मुद्रां प्रदर्शयित्वा स्नानाद्युपचारान् विधाय ओम नमो व्रतपतये नमः ओम नमो गणपति கையில பூ வாங்கிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் கம் சுமுகாய நமः ஓம் கம் ஏகதந்தாய நமः ஓம் கஜகர்ணகாய நமः ஓம் விகடாய நமः ஓம் விநாயகாய நமः ஓம் கம் கணாध्यक्षाय நமः ஓம் கஜானனாய நமः ஓம் கம் சூர்பகர்ணாய நமः ஓம் கம் ஸ்கந்தபூர்வஜாய நமः महागणपतये नमः विहारि विधरापत्रपुष्पाणि पूजां समर्पयामि महागणपतये नमः அப்படியே கையில பூ வச்சுக்கோங்க கையில வச்சுக்கோங்க दीपं दर्शयामि दीपं दवादवैयाद्यं महानिवेद्यं निवेदयामि आदिवेद्याय देवाय दन्तमोदकधारिणे महागणपतये नमः कर्पूरनीराञ्जनज्योतिः ओम योगां पुष्पं वेद पुष्पान् प्रजावाहन् पुष्पान् चन्द्रमा वा
आयुष्मान् भवति देवं वेद यो वामायतनमेदायतनवान् महागणपतिर्महावेदोक्ते मन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि मूलमन्त्रं यथा ढङ्क्यानि जपेत् शिवतडय वरिष्ठं धर्मकल्याणमूर्तिं वरदुकमलहस्तं शोभितं मोदकेन अरुणकुसुमालम्भोदरन्तं मम हृदयनिवासं श्रीगणेशं नमामि महागणपतये नमः सर्वोपचारान् समर्पयामि शिवाचित्रम्बलं नमः पार्वतीपतये विनायकने வெவ்விடையை வேறறுக்கவல்ல விநாயகனே வேட்கை தடிவிற்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணிற்பணிவின் கனிந்து பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதிவர அருளினன் மிகுகொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே மகாகணபதி மூர்த்தே நம திராவிட ஸ்தோத்திர பாராயணம் சமர்ப்பயாமி. அப்படியே கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க. எல்லாரும் விநாயகர் பெருமான வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லலாம். ஓம் ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா மண்ணுலகத்தினில் இப்பிறவி மாசர எண்ணிய பொருள் எல்லாம் எளிதினில் முற்றுர கண்ணுதல் உடையதோர் கலிற்று மாமுக வண்ணவன் மலரடி அணிந்து போற்றுவோம் ஆதாரமாக விளங்கக்கூடிய மகாகணபதியின் பாதார விந்தம் பணிவோம். வண்டு செய்த தீதான பாவங்கள் அனைத்தும் விலகி ஞானோதயம் வந்து கூடிடுமே. எல்லாம் வல்ல விநாயக பெருமானே இன்றைய தினம் எங்களுடைய கிராமத்திலே எழுந்து அருளாட்சி புரியக்கூடிய ஸ்ரீ வீரமாத்தி அம்பிகையினுடைய ஆலயத்தின் புனருத்தாரணம் என்று சொல்லக்கூடிய 12 வருடம் ஒரு முறை செய்யக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்வை முன்னிட்டு இன்றைய தினம் அம்பிகையினுடைய அருளோடு திருவருள் கூட்டி உள்ளபடியால் அம்பிகைக்கு நாங்கள் மறுபடியும் ஆலயத்தை புதிய முறையிலே எங்களால் என்ற முறையில் பழுது பார்த்து தங்களுக்கு கும்பாபிஷேக நிகழ்வை செய்ய ஏற்பாடு செய்ய உள்ளோம். தாயே பூஜையினை ஏற்றுக்கொண்டு தாங்கள் மூலாலயத்தில் இருந்து யாகாலயத்திற்கும் யாகாலயத்தில் இருந்து பாலாலய மூர்த்திக்கு எழுந்தருளச் செய்ய வேண்டுமாய் சமயத்தில் தங்களுடைய திருவடியை போற்றி செய்து விநாயக பெருமானுடைய வழிபாடும் வாஸ்து சாந்தி பூஜை வழிபாடும் முதற்கால அம்பிகையினுடைய அலங்கார பூஜை வழிபாடும் செய்ய உள்ளோம். ஆலய தினம் சுபயோக சுபதினத்தில் சுப லக்னத்தில் நாங்கள் குறித்த வண்ணம் அம்பாளானவள் யாகாலயத்தில் இருந்து கருணாலயம் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தாபனத்திற்கு எழுந்தருள உள்ளபடியால் இச்சமயத்தில் பூர்வாங்க பூஜையினை வேத சிவாகம சாஸ்திர முறைப்படி அனைத்து தெய்வத்தின் அனுமதி பெற்று பூஜையை துவங்கச் செய்து நாளைய தினம் பாலாலய மூர்த்திக்கு கும்பாபிஷேக நிகழ்வை செய்ய உள்ளோம். தாயே தாங்கள் எழுந்தருள வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளானவள் யாகா மூலாலயத்திலிருந்து
இந்த யாகாலயத்திற்கும் இந்த யாகாலயத்திலிருந்து பாலாலயம் என்று சொல்லக்கூடிய தருணாலயத்திற்கும் எழுந்தருளனும் சொல்லி அம்பிகையை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதனுடைய பூர்வாங்க பூஜையெல்லாம் தான் நாம் இப்போ செய்யறோம். அதனால பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டினாலே துவங்கணும். அதனால தான் மஞ்சப்பிள்ளையார் பிடிச்சி பூஜை செய்கிறோம். அதனால மஞ்சப்பிள்ளையார் வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு எந்த ஒரு இடையூறுகள் இல்லாமல் நல்ல முறையிலே அம்பாளானவள் நாளைய தினம் குறித்த நேரத்தில் குறித்த இடத்தில் எழுந்தருளனும் சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு புஷ்பத்தை சாத்திடுங்க மஞ்சப்பிள்ளையாருக்கு. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி தம எல்லாரும் புஷ்பத்தை மஞ்சப்பிள்ளையாருக்கு சாத்திடுங்க. மகாகணபதி பிரதட்சிண பிரார்த்தனா புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. சகலவாக்கியம் நீராஞ்சன ஜோதி
वास्तु ब्रह्ममूर्तये नमः ओम वास्तु ब्रह्मणे नमो नमः हरिं दत्वा ओम इंद्राय स्वाहा ओम अग्नये स्वाहा स्वाहा ओम कुबेराय स्वाहा ओम ब्रह्मणे स्वाहा ओम पूर्वदल देवताभ्य स्वाहा ओम पश्चिमदल देवताभ्य स्वाहा ओम चतुर्वृत्त देवताभ्य स्वाहा यशनाग देवताभ्य स्वाहा ओम अनंताय स्वाहा वासुकिने स्वाहा धनकाय स्वाहा कार्कोटकाय स्वाहा शंखपालाय स्वाहा पद्माय स्वाहा नमो नमः स्वाहा कुंकुमाक्षरद्वयेन अलङ्कृत्य समर्कैरभ्यर्चन्ति वत्सं ब्रह्मदन्तं ब्रह्मणा वर्धयन्तः ब्रह्मदेवान जनयति ब्रह्म विश्वमिदं जगति ब्रह्मणः क्षत्रं निर्मितं ब्रह्म ब्राह्मणात्मना अन्तरस्मिन्निमे लोकाः अन्तर्विश्वमिदं जगति ततश्च योनिमतश्च विवाहां ब्राह्मणात्मना अन्तरस्मिन्निमे लोका अन्तर्विश्वमिदं जगति ब्रह्मैव भूतानां जनकं तेन तेन होर्हति स्पर्धितुं ब्रह्मन् देवास्त्रे मेलन् वर्णं लाभं नष्ट लाभम् கிழக்கு வாங்க நடுவில் வைங்க शक्ते आगच्छ आगच्छ बिंबाल कुंभं प्रवेशे प्रवेशे सावयानि स्वस्तिरावोषन् नमः ओम द्वारशक्ते आगच्छ आगच्छ बिंबाल कुंभं प्रवेशे प्रवेशे सावयानि स्वस्तिरावोषन् नमः ओम द्वारशक्ते आगच्छ आगच्छ बिंबाल कुंभं प्रवेशे प्रवेशे सावया चिन्मयी भव स्वस्ताने शिराभोषन् नमः बोधिवाक्यं दत्वा ओम
उपहारं निवेदयामि आधमनं समर्पयामि ओम सर्वस्य बुद्धिरूपेण जनस्य हृदिदं तिरे स्वर्गापवर्गते देवी नारायण नमोस्तुते सर्वमङ्गलप्रदायिनी नमः द्वारमहादेवी नमः द्वारसत्यम्बिकादी नमः सिंहवाहनदेवताभ्यो नमः विष्णुमङ्गलकपूरणीराञ्जनज्योतिः உள்ள போயிடலாம் ஓம் கௌரி விமாய தலிலானி தத்யே கவதி விவரி ராஜ